அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியில் 12 சீஷர்களையும் தனி அழைத்து, எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய பிரதான நோக்கத்தை இப்பொழுது மறுபடியுமாக தன்னுடைய சீஷர்களோடு கூட பேசுகிறார். எருசலேமுக்கு போகும்போது பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகர்கள் பிடித்து புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுத்து மரண ஆக்கினைக்குள்ளாக அவர்கள் தீர்க்கும்படியாக பரியாசம் பண்ணுகிறதற்கும் வாரினால் அடிக்கப்படுகிறதற்கும் சிலுவையில் அறையப்படுகிறதற்கும் புறஜாதிகள் ஒப்பு கொடுப்பார்கள் என்று இயேசு இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். மார்க்கு 15:1, லூக்கா 23:1, அப்போஸ்தலர் 3:13 நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும். அங்கே பிலாத்துவினுடைய கரத்தில், தேசாதிபதியாக இருந்த பிலாத்துவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் கேட்கிறான், உங்களுக்கு பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா அல்லது இந்த கிறிஸ்துவை இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா என்று சொல்லி கேட்டபொழுது இவர்கள் பரபாசை விடுதலை செய்யும், இங்கே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று அவர்கள் எல்லாரும் ஒருமித்து சத்தமிட்ட பொழுது அவரை பரியாசம் பண்ண, வாரினால் அடிக்க, சிலுவையில் அறைவதற்கு ரோம போர் சேவகர்களுக்கு அங்கே பிலாத்து ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதனை முன்னறிந்து ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இப்படி பேசிக்கொண்டு போகிற நேரத்தில் அங்கே யோவானும் யாக்கோபுடைய தாயாகிய செபதேயின் குமாரனுடைய தாய் அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, ஏற்கனவே ஆண்டவர் எவன் பெரியவனாயிருப்பான் என்ற பிரச்சனையில் ஒரு சின்ன குழந்தையை கொண்டு அவர்களுக்கு அருமையான பாடத்தை நடத்தின பின்பும் கூட அவர் மகிமையான சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கும் பொழுது 12 சீஷர்களுக்கும் 12 சிங்காசனம் கிடைக்க போகுது. ஆனால் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் தன்னுடைய மகன்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தாய் விரும்பி இயேசுவினிடத்தில் வந்து பணிந்து கொண்டு அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் கேட்கிறார், வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் இருக்கணும்னு சொல்கிறியம்மா, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் கூடுமோ என்று அவர்களிடத்தில் கேட்கிறார். அவர்கள் கூடும் என்கிறார்கள். அவர்கள் நினைத்து விட்டார்கள் அவர் குடிக்கிற பாத்திரத்தில் குடிக்கிற, அவர் ஸ்நானம் பண்ணுற காரியத்தை போல நம்ம ஸ்நானம் பண்ணுகிற காரியம் என்று. ஆனால் ஆண்டவர் இங்கே இந்த உலகத்தால் வெறுத்து ஒதுக்கப்படுகிறதையும் அங்கே பாடுகளின் வழியாக நடத்தப்படுகிறதையும் குறித்து பேசுகிறார் என்பதை அவர்கள் பின்னாட்களில் தான் புரிந்து கொண்டார்கள். அவர்களுடைய பின்னாட்களிலே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களிலே யாக்கோபு ஏரோதினால் பட்டயத்தால் வெட்டப்பட்டு சாகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு யோவானுடைய வாழ்விலே கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ளாக அவரை தூக்கி போட்ட போதிலும் அவன் எழுந்து நின்று பிரசங்கித்தான் என்றபடியினாலே அவனை தனிமையாக இருக்கும்படியாக பத்மு தீவுக்கு அவனை நாடு கடத்தி விட்டதை வெளிப்படுத்தல் 1:9 நாம் பார்க்கிறோம். இப்படியாக புறக்கணிக்கப்படுதல், வெறுக்கப்படுதல், பாடுகளின் வழியாக நடத்தப்படுகிற ஆகிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் பின்னால் வந்தது. இங்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்று சொல்லி கேட்டுட்டு அவங்களை கிட்ட வரச் செய்து அவர்களுக்கு ஒரு பாடத்தை திரும்பவும் கற்றுக் கொடுக்கிறார். புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லி தன்னுடைய பிரதான நோக்கத்தை மீண்டும் சொல்லுகிறார். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது தேவனுக்கும் ஊழியம் செய்தார், மனிதர்களுக்கும் அவர் ஊழியம் செய்தவராக காணப்பட்டார். அதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும், மனுஷர்களுக்கும் ஊழியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அங்கே ஏசாயா 42வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறது போல காரியம் சொல்லப்படுகிறது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் என்பது ஊழியக்காரன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் அவரே,
அதாவது நான் எனக்கு பிரியமான காரியங்களை அவர் செய்கிறபடினால என் இருதயத்தை குளிர பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பிதாவே சாட்சியிடுகிறதை பார்க்கிறோம். இயேசுவும் இந்த பூமியில் அவர் ஊழியம் செய்த பொழுது அவர் சொல்லுகிறார், பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே செய்வார், தாமாக எதையும் செய்ய மாட்டார் என்று சொல்லி தேவனுக்கு ஊழியம் செய்கிறவராகவும் மனிதர்களுக்கு ஊழியம் செய்கிறவராகவும் காணப்பட்டார். யோவான் 13ஆம் அதிகாரம் 13-15 வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவர் அல்ல என்று சொல்லி நான் ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிறேன்ப்பா. நானே என்னுடைய இடுப்பில் ஒரு சீலையை கட்டிக்கொண்டு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் நான் உங்களுடைய கால்களை கழுவுகிறேனே, அந்த கழுவினது உண்டானால் நீங்களும் அத்தனை தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தின் மனிதர்களிடத்தில் போய் நீங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியாது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதே 28ஆம் வசனத்தில் 2வது பகுதியாக சொல்லுகிறார், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அந்த நாட்களிலே அடிமைத்தனத்திலே மாட்டிக்கொண்ட ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு அவர்கள் விலையாக விற்கப்பட்ட பணத்தை மீண்டுமாக மீட்கும் பொருளாக கொடுக்க வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொண்டு சாத்தானுக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டிருக்கிற நம்மை மீட்கும்படியாக அவருக்கு ஒரு மீட்பு பொருள் தேவைப்பட்டது. அது என்னன்னு சொன்னால் தன்னுடைய ஜீவனையே கொடுக்கவும் என்று சொல்கிறார். மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று தன்னுடைய பிரதான நோக்கத்தை இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்ன யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 43 பின்பகுதி 44, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன்கிட்ட போய் நீங்கள் அடிமையாக சிக்கியிருக்கிறீங்க. அவனிடத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாக அவனையும் கல்வாரி சிலுவையில் அவனுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொள்ளும்படியாக ஒரு விலை தேவைப்படுகிறது. அதனுடைய ஜீவனே, என்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் நான் சிந்தும்படியாக வந்திருக்கிறேன் என்கிற நோக்கத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17-18 பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும்பொழுது சொல்கிறார், முன்னே பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க, இப்போ உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நீதிக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னு சொல்லுகிறார். எபேசியருக்கு எழுதும்பொழுது 2ஆம் அதிகாரம் 1-3 வரையிலும் சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கும் சாத்தானுக்கும் அடிமையாக சிக்கி கொண்டான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக தன்னையே மீட்கும் பொருளாக, தன்னுடைய ஜீவனையே மீட்கும் பொருளாக நான் வந்தேன் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 30ஆம் வசனத்திலிருந்து 34 வரையிலும் வழி அருகே 2 குருடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தாவீதின் குமாரனே, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். அங்கே ஜனங்கள் சீஷர்கள் எல்லாம் அவங்கள அதிகமாய் கூப்பிட்டபடியினால் அதட்டின போதிலும் அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு தன்னுடைய பாடுகளையும் தன்னுடைய காரியங்களையும் நிறைவேற்றும்படியாக எருசலேமுக்கு கடந்து செல்லும்போது கூட தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களினுடைய கூக்குரல் கேட்கிறவராக, அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர்களாக அவரை பார்த்து அழைத்து அவர்கள் மேலே மனதுருகி அவர்களுடைய கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை இங்கே மத்திய முடிக்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுதுமே மனதுருகுகிற தேவன், கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி தன்னுடைய காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து அவர் கடந்து சென்றதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நாம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் ஊழியம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசுவினிடத்தில் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டு
நாம் ஊழியம் செய்ய வேண்டும். மனதுருக்கத்தோடு கூட நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். வானம் பூமி படைத்தீரும் வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்தீரும் வாடினேன் உன்னை இழந்ததினா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா.